குடி குடியை கெடுக்கும், இது பழமொழி. குடிச்சா குடும்பம் அழிஞ்சிரும். குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். குடிச்சா உடல் ஆரோக்கியத்தை அரிச்சிரும். குடிச்சிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. டே மச்சான், டே மாப்பிள்ள, நான் எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன் அப்படின்னு வாயில வேணா சொல்லலாம். ஆனா வாகனம் ஓட்டும் பொழுது குடிச்சிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. அப்படி குடிச்சிட்டு வாகனம் ஓட்டினா ஒரு நிமிடத்தில், அதாவது ஒரு சில நிமிடங்களில மூளையானது தன்னுடைய செயல்திறனை குறைந்துவிடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, குடிச்சிட்டு வாகனம் ஓட்டும் பொழுது அந்த ஆல்கஹால் ஆனது ரத்தத்தோட கலந்து மூளை செயல்படக்கூடிய நேரத்தை குறைத்து விடும். இப்போ உதாரணமா வண்டி ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்கன்னு வச்சுங்க, ஆக்சிலேட்டர்ல இருந்து உங்களுடைய கால் பிரேக்குக்கு வர்றப்போ குடிக்காம ஒரு ஓட்டுநர் நார்மலா ஓட்டும் பொழுது ஒரு 2 செகண்ட் அப்படின்னா, குடிச்சிட்டு வாகனம் ஓட்டும் பொழுது அந்த 2 செகண்டை விட அதிகமான கூடுதலான நேரம் ஏற்படும். அதாவது குடிச்சிட்டு வாகனம் ஓட்டும் பொழுது ஆக்சிலேட்டர்ல இருந்து பிரேக் பெடல் எடுத்து வைக்கிறப்போ 4 செகண்ட் ஆகும். அப்போ செயல்திறன் குறைகிறது. அதாவது நிறுத்த வேண்டிய இடத்துல வாகனம் நிறுத்தாமல் மோதி போய் நிறுத்தப்படும். இது ஒண்ணு முக்கியமானது. அடுத்து 2வது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குடிச்சிட்டு வாகனம் ஓட்டும் பொழுது நம்முடைய கைகால்கள் நாம சொல்றது சீக்கிரமா கேட்காது, சற்று லேட்டா கேட்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிலேட்டர் பெடல் காலை எடுத்து பிரேக்ல வைக்கும் பொழுது ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அப்ப குடிச்சிட்டு நாம வாகனம் ஓட்டும் பொழுது ஆக்சிலேட்டர் பெடல்ல இருந்து காலை எடுத்து பிரேக் மேல வைக்கிறப்போ என்ன பண்றதுல அழுத்தம் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மூளையோடைய செயல்திறன் குறைந்து விடும். அப்போ பிரேக் அழுத்தும் பொழுதுதான் வண்டி நிற்கும். இப்ப பிரேக்கே அழுத்தாம காலை மட்டும் தூக்கி வச்சா வண்டி நிற்காது. அப்ப விபத்து ஏற்படும். 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது, குடித்து விட்டு வாகனம் ஓட்டும் பொழுது பிரேக்குன்னு நினைச்சு ஆக்சிலேட்டரை அதிகமா அழுத்திடுவோம். அப்பொழுது என்ன ஆகும்? வண்டி போய் விபத்து ஏற்படும். இப்படி குடித்து விட்டு வாகனம் ஓட்டும் பொழுது இப்படிப்பட்ட விபத்துக்கு உண்டான காரியங்கள் ஈஸியா நடைபெறும். ஆகையினால அன்பானவர்களே, ஓட்டுநர்களே, தயவு செய்து குடித்து விட்டு வாகனங்களை ஓட்டாதீங்க. அப்படி வாகனம் ஓட்டும் பொழுது நீங்க மட்டும் பாதிக்கிறது இல்ல, உங்களால எதிரே வருகிற வாகன ஓட்டிகளும் பாதிக்கப்படுறாங்க. இதனால அவங்களுக்கு குடும்பம், உங்களுடைய குடும்பம், இவை அனைத்துமே குடும்பத்திலே குடும்ப தலைவனை இழந்து, குடும்பத்திலே தகப்பனை இழந்து, குடும்பத்திலே வருமானத்தை இழந்து, இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த குடும்பத்தினாலே, இந்த குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவதனாலே குடும்பத்திலே பொருளாதாரத்திலிருந்து, நாட்டினுடைய பொருளாதாரத்திலிருந்து இன்றைக்கு மிகவும் மோசமான நிலைமைக்கு குடும்பங்கள் தள்ளப்படுகிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் குடித்து விட்டு வாகனம் ஓட்டி வாகனத்தை கொண்டு ஒரு மரத்துல மோதி விட்டார். அப்போ அவருடைய 2 கால்களும் துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்போ அவர் ரொம்ப வேதனைப்படுறார். காரணம் என்னன்னா, குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, வருமானம் இல்லை, 2 கால்களை இழந்தாச்சு. குடும்பத்தில குடும்பம் நடத்த சிரமம், தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு குறித்து பயங்கர கேள்விக்குறி. ஆகையினால் அன்பானவர்களே, தயவு செய்து குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டாதீர்கள். அப்படி ஓட்டுனா உங்களுடைய குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துவிடும். உங்களுடைய குடும்பம் வருமானம் ஒரு கேள்விக்குறி ஆகிவிடும். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி ஆகிவிடும். ஆகையினாலே குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டாதீங்க. நீங்க நினைக்கலாம், டே மச்சான், டே மாப்பிள்ள, நான் எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன்னு சொல்ல, அது வாய் வழியே சொல்லலாம் ஒழிய, உண்மையாகவே நீங்க குடித்து விட்டு வாகனம் ஓட்டும் பொழுது உங்களுடைய மூளையுடைய செயல்திறன் முற்றிலும் மாறுபட்டு செயல்திறன் ஆனது குறைந்து விடும். அப்போ நீங்க குடித்து விட்டு வாகனம் ஓட்டும் பொழுது உங்களுடைய வாகனம் உங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்காது. ஆகையினால் எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து வாகனம் ஓட்டும் பொழுது குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டாதார்கள். இது மகா பெரிய பாவம் மட்டுமல்ல, இது மகா பெரிய தண்டனைக்குரியது. சட்டம் சொன்னாலும் அதை மீறி நீங்க குடித்து விட்டு வாகனம் ஓட்டுகிறீர்கள். தயவு செய்து குடித்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள்.